நம்ம வான்கோழி நடக்கலைன்னு நேற்று ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம்ல, அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. காலையில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். பார்த்தா வான்கோழி இறந்துருந்தது. அந்த பெட்டியில் தான் வச்சுருந்தோம். பாட்டியும் கவனிக்கலை. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லி பாட்டியும் விட்டுட்டாங்க. ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. அதுலேயே தான் அப்படியே இறந்துருந்தது. அதை பார்த்ததும் மனசே கேட்கல. ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தோம். அரிசியெல்லாம் சாப்பிட்டோன்னே நல்லா தான் இருக்குது, பொழைச்சிரும், கால் மட்டும்தான் எதுவும் வலிக்குது, அதனால போய் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் காலையில் வந்து பார்த்தோன்னே இப்படி இருந்தது. அப்புறம் நம்ம வாழை மரத்துக்கிட்டேயே ஒரு சின்ன மாங்காய் மரம் இருந்தது, அதுக்கு பக்கத்துலேயே புதைச்சிட்டோம். இது கூட ஜோடியாக இருந்த வான்கோழி இப்போ தனியாக தான் இருக்குது. 2 பேரும் இருக்கும்போது நல்லா கத்திட்டு சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அது அதிகமாக கத்துறதே இல்லை, ஒரு மாதிரி தனியாக தான் இருக்குது. இது எதனால் இறந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூனை கடிச்சப்ப மேலே காயம் லைட்டாக தான் இருந்தது. நாங்கள் அது மஞ்சள் வச்சு விட்டு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கால் மட்டும் நொண்ட ஆரம்பிச்சுது, அப்புறம் படுத்துருச்சு.